National Coal Index. Para B, where? 26. Where? B. Yes, National Coal Index அப்படின்றது வந்து Ministry of Coal அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வந்து இம்போர்ட்டட் கோலை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது, இந்த மாதம் கோலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, அடுத்த மாதம் கோலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு கம்பேரிசன் மெக்கானிசமாக வந்து நேஷனல் கோல் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஆனுவலி, இட் இஸ் மந்த்லி. It's not annually, it is monthly. But again, every areas like auction prices இருக்கட்டும் இல்லை இம்போர்ட்டட் ப்ரைஸஸ் அது எல்லாத்தையுமே வந்து இன்கல்கேட் பண்ணியிருக்கோம் நேஷ்னல் கோல் இண்டெக்ஸ் அப்படின்றது. நேஷ்னல் கோல் இண்டெக்ஸ் இட் ஹாஸ் 5 சப் இண்டிசஸ். நேஷ்னல் கோல் இண்டெக்ஸ் 5 சப் இண்டிசஸோட கலந்த ஒரு அக்ரிகேட் தான் வந்து இந்த நேஷ்னல் கோல் இண்டெக்ஸ் அப்படின்றது. கோக்கிங் கோல், நான் கோக்கிங் கோல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த கோக்கிங் கோல், நான் கோக்கிங் கோலில் வந்து அந்த சப் இண்டெக்ஸஸ் வந்து 3 ஃபார் நான் கோக்கிங் கோல் அண்ட் 2 ஃபார் கோக்கிங் கோல். Coking and non-coking coals. So 5 sub-indices, 3 for non-coking and 2 for coking. Every month annually in கொடுத்திருக்கு. Option A 1 and 3. Twenty-seven. ஸோ அந்த அதானி ஹிண்டன்பர்க் கேஸ் அது ரிப்போர்ட் அது பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிட்டி அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூ. 27D அதானி ஹிண்டன்பர்க். தாலசேமியா. வர தாலசேமியா. ஸோ தாலசேமியா அப்படின்றது வந்து இட் இஸ் அண்ட் தெரியும் இல்லைங்களா, இன்ஹெரிட்டட் டிஸார்டர். அது இன்ஹெரிட்டட் டிஸார்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ஹீமோகுளோபின் வந்து சேராது. ஸோ ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின், டூ காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபா காம்பனன்ட் அண்ட் பீட்டா காம்பனன்ட் அப்படின்றது. ஸோ பேஸ்ட் ஆன் எது ஒழுங்காக வளரல அப்படின்றத பொறுத்து அது வந்து ஆல்ஃபா தாலசேமியாவா இல்லை பீட்டா தாலசேமியா. பீட்டா ஒழுங்காக வளர்னா அது பீட்டா தாலசேமியா, ஆல்ஃபா ஒழுங்காக வளரல அப்படின்னா ஆல்ஃபா தாலசேமியா அப்படி வந்து கூப்பிடுவாங்க. ஸோ தாலசேமியா பீட்டா, எஸ்பெஷலி பீட்டா தாலசேமியா இருக்கும்போது வந்து கான்ஸ்டன்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது வந்து அயன் ஓவர்லோடு வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக வர முடியும். அயன் ஓவர்லோடு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணும்போது. அடுத்து இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்லார்ஜ் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர். போத் என்லார்ஜ் தான், ஷங்கன் கிடையாது. போத் என்லார்ஜ் லிவர் அண்ட் ஸ்ப்ளீனு. அண்ட் ஈஸியாக வந்து அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து தே கேன் ஈஸிலி ஸ்க்ரீன் இது இருக்கா இல்லையா அப்படின்றது. அது பிறக்கும் போதே நியூ பார்ன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, நியோநேட்டல் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அது வந்து லைக் தாலசேமியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ A 1 and 2 அது ஸ்ட்ரங்கன் லிவர் கிடையாது, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர். அயன் அந்த அயன் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஓவர்லோட் ஜாஸ்தி ஆகிடும். அயன் ஆஸ் எ நியூட்ரியன்ட். புரியலங்க? அது இன்ஹெரிட்டட் ஆர்டர். அயன் டெஃபிஷியன்சினாலன்னு சொல்ல முடியாது, அயன் டெஃபிஷியன்சியும் அதில் ஒரு காம்ப்ளிகேஷனாக வந்து இருக்குது. பட் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் வந்து இங்கே ஜாஸ்தி ஆக முடியும் அப்படின்றது தான் வந்து அதோட இதுவாக இருக்குது. புரியுதுங்களா? தாலசேமியா. ஸோ எஸ், எக்ஸோ பிளானட்ஸ் ஏங்களா?
exoplanets. So exoplanet is anything that is outside, any planet that is outside the solar system is known as an exoplanet. ரீசெண்டாக சொல்ல முடியாது, முன்னாடியே வந்து நாசா அது இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் வந்து இருந்தாங்க, அந்த TOA அப்படின்றது சரிங்களா. ரீசெண்டாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஒன்றதில் வந்து அது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒரு மேசிவ் எக்ஸோ பிளானட் ஜூபிட்டரோட வந்து 4 மடங்கு பெருசாக இருக்கணும். இட் should be 4 times bigger than Jupiter. ஒரு மேசிவ் எக்ஸோ பிளானட் அப்படின்றது இட் இஸ் நாட் ஈக்குவல் பட் 4 times more. 1 and 2. Seeing. Preserve, protect and defend the constitution மட்டும் வந்து வராது. ஆல் தி அதுக்கு அடுத்து இருக்க 3 வந்து வரும். 2, 3 and 4. 2, 3 and 4. First moons of your Jupiter. Being here. Where? புரியுதுங்களா? எஸ், யூரோப்பா, கேலிஸ்டோ, கேனிமீட் மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நிறைய மூன்ஸ் இருக்குது. அதுக்கு 3மே வந்து மூன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் தான். ஆல் தி 3. ஐயோ அப்படின்னு ஒரு மூன் இருக்கு. CBDCs டிங்களா வர ஏவா டிங்களா நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. பட் இஸ் ரெகுலேட்டட் பை தி RBI. செபி கிடையாது, இஸ் ரெகுலேட்டட் பை தி RBI. டி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கரன்சி இன் சர்க்குலேஷன் தான் இல்லைங்களா அதுவுமே. applications of genome sequencing. ஏங்களா actually D all the 3. என்விரான்மெண்டல் ஹியூமன் சென்ட்ரிக்கா மட்டுமே அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் கிடையாது, என்விரான்மெண்ட் சென்ட்ரிக்காவுமே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. வாஷிங்டன் டிக்ளரேஷன். அதுதாங்க போத். அப்படி வந்து நீட் நாட் ஹேவ் பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா கூட வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இல்லைங்களா. வாஷிங்டன் டிக்ளரேஷன், இந்தியா சவுத் கொரியா US அண்ட் சவுத் கொரியா ஆக்சுவலி அது வந்து ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸ்க்காக வந்து கொண்டு வந்தது. இவங்க ரீசெண்டாக நார்த் கொரியா வந்து ஒரு ICBM டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஹுவாசாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் வந்து உடனே வந்து சவுத் கொரியாவிலேருந்து ஆள் வந்து யூஎஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு சைன் பண்ண ஒரு டிக்ளரேஷன் தான் வந்து வாஷிங்டன் டிக்ளரேஷன் அப்படின்றது. அந்த வாஷிங்டன் டிக்ளரேஷன் படி ஒரு சம்மரின், ஒரு நியூக்ளியர் டார்பிடோ வச்சிருக்கக்கூடிய ஒரு சம்மரின் அப்படின்றது இந்த சவுத் கொரியா சைடு வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த டிக்ளரேஷனோட அவுட்கம். US சவுத் கொரியா. 35 கேங்களா வர சமர்த் ராம்தாஸ் ரீசெண்டாக அந்த ஜகி வாசுதேவ்
அவர் சிவாஜியோட குருவே வந்து சமர்த் ராமதாஸ் தான் அப்படின்னு ஒரு விட்டுருவார். அதுக்கு மராத்தா சைட்லேருந்து வந்து ஒரு பெரிய ஆப்போசிஷன். ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் வந்தவர் தான் சமர்த் ராமதாஸ். NTPC C. ஸோ எஸ், இப்போதைக்கு 76,000 கிட்ட வந்து இருக்குது, 76,000 மெகாவாட் கிட்ட வந்து இருக்குது. பட் 32க்குள்ளே வந்து 130 கிகாவாட் போகணும் அப்படின்ற ஒரு கோலாக வச்சு NTPC வேலை பார்த்துட்ருக்கு. எஸ், அண்ட் அகெயின் 97ல் மகாரத்னா கிடையாது. மகாரத்னா அந்த கான்செப்ட், அந்த கேட்டகரி எடுத்துகிட்டு வந்ததே வந்து 2010 தான். 97ல் அதுக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? NTPCக்கு 97ல் நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த கேட்டகரிஸ் ஆஃப் CPSEs வந்து பார்த்துக்கோங்க. மினி, மகா, நவரத்னா, அந்த கேட்டகரிஸ் ஆஃப் CPSEs அண்ட் அதுக்கான க்ரைட்டீரியாஸ் ப்ராஃபிட் பேஸ்டாக வரும். ஒரு சில பேராமீட்டர்ஸ் வந்து வரும், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஃபுட் பிரிண்ட் வந்து பூட்டானில் இருக்க மைத்ரி பிளான்ட் தான். 1 and 3. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இட் இஸ் நாட் மகாரத்னா, இட் இஸ் நவரத்னா. அப்படி இல்லைனா இட் இஸ் நாட் 1997, இட் இஸ் 2010. 37 Galapagos Islands. Dingla. Galapagos Islands. Para? Bingla. D 1, 2 and 3. Ecuador தான் அந்த Galapagos Islands அப்படின்றது. D 1, 2 and 3. $38 சொல்லுங்க. பீங்களா? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 senior most judges. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொலிஜியம் சிஸ்டம் இஸ் ரூட்டட் இன் தி கான்ஸ்டியூஷன். அப்படியே தான் இருக்குங்களா? கிடையாது இல்லைங்களா? அது வந்து இட் வாஸ் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் மூலிமா வந்த ஒரு காம்பனன்ட் தான் வந்து இது. ஸோ போத் 1 and 2 ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டாக வந்து இருக்குது. போத் 1 and 2. ASEAN countries are not inclusive of Australia. ASEAN countries are not inclusive of Australia. Reduction diffusion technology. Reduction diffusion technology. நாலுங்களா? வர டிங்களா? டியா? ஆக்சுவலி இட் இஸ் ரேர் எர்த்ஸ் பர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஆக்சுவலி இந்த டெக்னாலஜி வந்து இட் வாஸ் யூஸ்ட் யூரேனியம் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? யூரேனியம்லேருந்து இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ரிடக்ஷன் டிஃப்யூஷன் அப்படின்றது. அதை வச்சு நம்ம வந்து பர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து தயாரிக்கலாம் அப்படின்றது தான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். ரீசெண்டாக அந்த பெர்மனன்ட் மேக்னெட் அந்த ஒரு ஃபேக்ட்ரி அதை வந்து விசாகப்பட்டினமில் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து இனாகுரேட் பண்ணியிருந்தார். Rare earth magnets. $41. Dingla. What? D. D. Both statements are correct. Both statements are correct. The refusal to act அப்படின்றதுமே வந்து violation of constitution தான் இல்லைங்களா? So both statements are correct. 42. வர
42 பீங்களா 42 எஸ் 42 வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரண்டர்ட் வந்து பண்ண முடியாது. சரண்டர் இன் சென்ஸ் வி ஹவ் வாலண்டியர்லி வந்து சரண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லீகலி இங்கேருந்து வெளியே கடத்திட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். இந்த கோஹினூர் அப்படின்றது வந்து ட்ரீட்டி ஆஃப் லாகோர், அதாவது செகண்ட் ஆங்கிலோ சீக் வார், அந்த வார் முடிஞ்ச உடனே வந்து பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. A one only. Natural gas 43. நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸோட ப்ரைமரி காம்பனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹைட்ரோ கார்பன்ஸ்னு கூப்பிடுவாங்க. மீத்தேன், ஈத்தேன், பியூட்டேன், ப்ரோப்பேன், இதெல்லாம் வந்து மேஜர் காம்பனன்ஸாக வந்து இருக்கும். மேஜராக வந்து மீத்தேன் தான் வந்து இருக்கும். அது கூடயே வந்து இந்த மாதிரியான அதர் லைட் ஹைட்ரோ கார்பன்ஸும் வந்து இருக்கும். பட் ஆனால் கன்சிடரபிளி நல்ல அமௌண்ட்டில் ஹைட்ரோஜன் சல்ஃபைடு, ஹீலியமு, நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான கேஸஸுமே வந்து இருக்கும். ரீசெண்டாக கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸஸோட கன்சம்ஷன் வந்து கம்மியாகிட்டுருக்கு. நம்ம 6% தான் வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம் கரண்ட்டாக. அதுவே வந்து கீழே போயிட்டுருக்கு. நம்மளோட கோல் வந்து இட் இஸ் டு டேக் ஃப்ரம் த 6% to 15% அப்படின்றது தான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். ஸோ 6% தான் இப்போ கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன டார்கெட் செட் பண்ணியிருக்கோன்னா வந்து 15% வந்து மாற்றணும் அப்படின்றது. ஹைட்ரஜன் சல்ஃபைடும் வந்து அதில் ஒரு காம்பனண்ட்டாக வந்து இருக்குது நேச்சுரல் கேஸில். So both 1 and 2. (44) bridges and rivers. So only one pair is correct. The Bogi Beal அப்படின்றது வந்து it is built on Brahmaputra. Bogi Beal is built on Brahmaputra. The Sadia அப்படின்றது it is built on Lohit. Vikramshila on Ganges. Vikramshila, Ganges. Sadia அப்படின்றது வந்து லோஹித் மேலேயும், Bogi Beal அப்படின்றது பிரம்மபுத்திரா மேலேயும் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ only one pair is correct. Shanghai Cooperation Organization. SCO. Being. India's presidency வந்து we got it from Uzbekistan. Uzbekistan வந்து hand over பண்ணாங்க. And வாரணாசியை வந்து கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் SCO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Both statements are correct. in SEO மெம்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, சிங்களா? எஸ், சி. எவ்ரி இயர் கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றது வந்து எவ்ரி இயர் கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. நம்ம கேக் படிக்கும் போதே வந்து அவரோட ஃபங்க்ஷன்ஸில் படிப்போம், ஃப்ரெண்ட் கைட் அண்ட் ஃபிலாசபராக வந்து பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டிக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். எந்த மினிஸ்டரும் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து எலிஜிபிள் கிடையாது. சேர்மன் இஸ் அப்பாயிண்டட் பை தி ஸ்பீக்கர். 2 and 3 வந்து கரெக்ட், ஆப்ஷன் சி. (47) (47)
வேற ஒரு ஆர்டினன்ஸும் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு லெஜிஸ்லேஷன் மாதிரி தான் இல்லைங்களா. ஸோ அதுவுமே வந்து இருக்க எல்லாத்துக்குமே வந்து கட்டுப்பட்டு தான் வந்து இருக்கணும். அது கலரபிள் லெஜிஸ்லேஷனாக இருக்கக்கூடாது. கலரபிள் லெஜிஸ்லேஷன் என்ன தெரியும் இல்லைங்களா, டைரெக்டாக பண்ண முடியாததை வந்து இன்டைரக்டாகவும் வந்து பண்ண முடியாது. அண்டர் த மாஸ்க் ஆஃப் ஆர் மாஸ்கரேடிங் ஆஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் வந்து பண்ண முடியாது. ரெட்ரோஸ்பெக்டிவாக வந்து இருக்கக்கூடாது. ஆல் தீஸ் திங்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கக்கூடாது. அண்ட் 301 அந்த பர்டிகுலர் அந்த ஆர்டிகல் ட்ரேடு இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அதையுமே வந்து பாதிக்கக்கூடாது. ஆல் தி 4 ஆர் கரெக்ட். D1, 2, 3 and 4. வர டிங்களா ஆக்சுவலி இதில் வந்து ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ சென்னப்பட்னா டாய்ஸ் வந்து ராம்நகர் கர்நாடகா அதை சேர்ந்த ஒரு GI டேக். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. சாரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக டெல்லியில் வந்து ஒரு மியூசியம் எக்ஸ்போ ஒன்று வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து லைக் உள்ளே என்ட்ரு ஆகும்போது வாசல்லையே வந்து இந்த மாதிரி ஒரு டான்சிங் டாலோட ஒரு ரெப்ளிகா ஒன்று வச்சுருந்தாங்க. டான்சிங் டால் தெரியும் இல்லைங்களா, மோகன்ஜாதாரோட எடுத்தது. ஸோ அது வந்து வச்சுருந்தாங்க சென்னப்பட்னா டாயில் செஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கர்நாடகா அது கேரளான்னு கொடுத்துருக்கு. ஸோ கொஸ்டினில் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து இன்கரெக்ட், அது ஆப்ஷனில் இல்லை. பட் அது கரெக்டான இன்கரெக்ட் இல்லாமல் கரெக்டுன்னு இருந்தது அப்படின்னா A 1 and 2. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்க, அவ்வளோதான். அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அது கர்நாடகா. காலாதான். வேற டிங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. உட் பேஸ்ட் ஆகி நினைக்கிறேன். இல்லை அதோட ரெப்ளிகான்னு சொல்லுவேன் நான். டான்சிங்கால் செய்யலை, டான்சிங்கால் சென்னப்பட்னாவில் செய்யலை, அது லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் தான். ஆனால் இங்கே அந்த மியூசியம் எக்ஸ்போவில் வச்ச ஒரு மாஸ்கட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்கட் ஆஃப் டான்சிங்கல் தான், ஒரிஜினல் டான்சிங்கல் கிடையாது. ஒரிஜினல் டான்சிங்கல் லாஸ்ட் வேக்ஸில் தான் வந்தது. எஸ் 49 டிங்களா டி. ஸோ டி கொல்கட்டா அங்கே ஆரம்பித்து மியான்மார் போயிட்டு மியான்மார்லேருந்து வந்து மிசோரம் போகிறது தான் வந்து அந்த காலாதான் ப்ராஜெக்டோட கோலு. இந்த சில்குரி காரிடார் அப்படின்றது வந்து இந்த மெயின்லேண்ட் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கும் ஒரு நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் தெரியுமா, சிக்கன்ஸ் நெக்குன்னு போடுவாங்க அதை. ஸோ அந்த ஸ்ட்ரிப் வழியாக தான் வந்து மெயின்லேண்ட்லேருந்து என்ன போனாலும் நார்த் ஈஸ்ட்க்கு அப்படி தான் போய் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காலாதான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட் மூலயமா ஈஸியாக வந்து நார்த் ஈஸ்ட்டாக அந்த சில்குரி காரிடர் அது வழியாக போகாமல் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் கிவன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், reduces the need to transport goods through the Siliguri corridor அப்படின்ட்டு. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அதாங்க டி தாங்க ஆன்சர். neither 1 nor 2 are incorrect. $50.
50 யாராவது போட்டிருந்தீங்களா? இயர் கரெக்ட் தான். யாருக்கு போத் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது அப்படியே ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட், ஒரு ரிப்போர்ட்லேருந்து வந்து அப்படியே ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டு. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 49 அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்களேன். 49 டி தான் வந்து, பட் ப்ளீஸ் டூ செக். அது வந்து ஹாஃப் ஹார்ட்டடாகவே வந்து இருக்குது.